இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உடல் கேமராக்களை பொருத்துவீர், இல்லையேல் ஒழுங்கு நடவடிக்கை நிச்சயம். போலீசாருக்கு எச்சரிக்கை. போலீஸ் அதிகாரிகள் பணியில் இருக்கும்போது உடலில் அணிய வேண்டிய கேமராக்களை அணியவோ அல்லது செயல்படுத்தவோ தவறினால் அவர்கள் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம். நாடு முழுவதும் போலீஸ்காரர்களின் பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட 7000க்கும் மேற்பட்ட கேமராக்கள் போலீஸ் படையின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டவை என புகித் அமான் தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் சஹபுதீன் அப்துல் மனான் கூறினர். கேமரா பதிவுகளை நீதிமன்றத்தில் ஆதாரமாகவும் பயன்படுத்தலாம் என்றார் அவர். இச்சாதனங்களை வழங்குவதில் ரோந்து மற்றும் போக்குவரத்து அமலாக்க பிரிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு கூடுதலாக 10,000 உடல் கேமராக்களுக்கு விண்ணப்பிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் சஹபுதீன் கூறினார். குடிநுழைவு துறையின் நெறிமுறை மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அதன் அதிகாரிகளுக்கு சுமார் 600 உடல் கேமராக்கள் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசதியோன் இஸ்மாயில் கடந்த வாரம் கூறியிருந்தார். மாலத்தீவு பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு. மலேசியாவிற்கு 4 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சூவுக்கு நேற்று புத்ரஜயா பெடானா புத்ரா கட்டிடத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டது. காலை மணி 9க்கு வந்த மொய்சூவை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வரவேற்ற பின்னர் இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் ஒலிக்கப்பட்டன. அரசு மலேசிய ராணுவ படையின் முதல் பேட்டலியனின் 3 அதிகாரிகள் உட்பட 102 உறுப்பினர்களின் மரியாதை அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாயித் ஹமீதி, இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ, மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் மற்றும் பொது சேவை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் அகமது தஹ்லான் வான் அப்துல் அசீஸ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாலத்தீவின் அதிபராக மொய்சூ தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமரின் அழைப்பை ஏற்று மலேசியாவிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். அன்வாருடன் சந்திப்பு நடத்துவதற்கு முன்னதாக வருகையாளர்கள் புத்தகத்தில் மொய்சூ கையெழுத்திட்டார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிமலை சீற்றம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட எரிமலை சீற்றத்தினால் சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்திற்கு வானில் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் புலூசான் மலைப்பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்பாளர்கள் எரிமலை இருக்கும் இடத்தை விட்டு சற்று தள்ளி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது குறைவாக காணப்படும் எரிமலையின் சீற்றம் பின்னர் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எரிமலையியல் கழக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை 4:36 மணிக்கு எரிமலை சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள புலூசான் எரிமலை அதிகமான சீற்றத்தை வெளியேற்றும் மலையாக கருதப்படுகின்றது. செராஸ் சமூக நல இல்லத்திலிருந்து மீட்கப்பட்ட 18 பேர் சமூக நலத்துறையின் தற்காலிக பராமரிப்பில் உள்ளனர். செராஸில் உள்ள ஒரு சமூக நல இல்லத்திலிருந்து அண்மையில் மீட்கப்பட்ட 18 பிள்ளைகள் தற்போது சமூக நலத்துறை JKM தற்காலிக பராமரிப்பில் உள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் 12 சிறுவர்கள் ஆண்கள் என்றும் இதர 6 சிறுமிகள் என்றும் ஸ்லாங்கூர் பெண்கள் மேம்பாடு சமூக நல குழுவின் தலைவர் அன்பால் சாரி கூறினர். தற்போது அச்சிறுவர்களின் உறவினர்களை கண்டறியும் பணியில் JKM துரிதமாக ஈடுபட்டுள்ளதுடன் அத்தகையோரை கண்டறிதல், அவர்களை பராமரிக்க சரியான மற்றும் தகுதியான தரப்பினரிடம் அச்சிறார்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். இதனிடையே கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு சிறார் பராமரிப்பு காப்பகத்தில் சிறுவர்கள் தவறாக நடத்தப்படுவதை காட்டும் காணொலி ஒன்று பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அதை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை முன்னதாக வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தானின் 54 தீவிரவாதிகளை பாகிஸ்தான் சுட்டுக் கொன்றது. நாட்டுக்குள் ஊடுருவ முயன்ற ஆப்கானிஸ்தானின் 54 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல் தனது எல்லையில் பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் பெரும் சவால்களை அம்பலப்படுத்தியது. பெரிய அளவிலான தீவிரவாதிகளின் நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தானிய உள்துறை அமைச்சர் மோசின் நக்வி கூறினார். மேலும் இத்தாக்குதலில் அதிகமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டன. கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நெருக்கடி பன்மடங்கு அதிகரித்துள்ளது.
இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் ஆப்கானிஸ்தான் ஊடுருவ முயன்றிருப்பது பாகிஸ்தானுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளிக்கு மறுபெயரிடும் திட்டத்தை மலாக்கா மாநில அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது. மலாக்காவில் உள்ள தேசிய வகை சீன பள்ளி ஒன்றின் பெயரை லக்சமானா சிங்ஹோ என்று பெயரிடும் பரிந்துரையை பள்ளி வாரியம் SBS உடன் இணைந்து அம்மாநில அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. மாநில அரசாங்கத்தின் விருப்பத்தை தெரிவிக்கும் நோக்கில் முன்னதாக தேசிய வகை ஜாசின் லலாங் சீன பள்ளியுடன் மாநில கல்வித்துறை JPN ஒரு சந்திப்பு நடத்தியது. எனினும் பெரும்பான்மையான பெற்றோர்களும் பள்ளி வாரியமும் அப்பரிந்துரைக்கு உடன்படவில்லை என்று உயர்கல்வி மற்றும் மத விவகாரங்களுக்கான மலாக்கா மாநில கல்வி ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரஹமத் மரிமான் கூறினார். மலாக்கா மாநில JPN, SBS மற்றும் தேசிய வகை சிம்பாங் பொகோ சீன பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடன் பள்ளியின் பெயரை மாற்றுவதற்கான விருப்பத்தை முன்வைக்கும் நோக்கில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட உள்ளது என்று அவர் கூறினார். 10 கிலோகிராம் உள்ளூர் வெள்ளை அரிசிக்கான கொள்முதல் வரம்பு 5 பாக்கெட்டுகளாக உயர்வு. 26 ரிங்கெட் விலையிலான 10 கிலோகிராம் உள்ளூர் வெள்ளை அரிசிக்கான கொள்முதல் வரம்பு 5 பாக்கெட்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஒருவர் 2 பாக்கெட்டுகள் மட்டுமே வாங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. பயனீட்டாளர்கள், குறிப்பாக ஏழை குடும்பங்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய தேவைகளை கருத்தில் கொண்ட பின்னரே அந்த தளர்வு வழங்கப்பட்டதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறினார். உள்ளூர் வெள்ளை அரிசியை 2 பாக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கலாம், 5 பாக்கெட்டுகளுக்கு மேல் வாங்க முடியாது. உள்ளூர் வெள்ளை அரிசியை பற்றி பேசுபவர்கள் இப்போது நிறைய வாங்கலாம், ஏனென்றால் தற்போது சந்தையில் 30 லட்சத்திற்கும் அதிகமான அரிசி பாக்கெட்டுகள் சந்தைக்கு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்று அவர் கூறினார். நேற்று செட்டாங்கில் அமைச்சின் மாதாந்திர சந்திப்பு மற்றும் நோன்பு பெருநாள் ஒரு விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்ட போது முகமது சாபு அதனை தெரிவித்தார். சூரிய சக்தி துறையை மேம்படுத்துவதில் மலேசியா மாலத்தீவு உறவு வலுப்படுத்தும். மிதக்கும் சூரிய பலகம், பாதுகாப்பு மற்றும் இலக்கவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய துறைகளில் ஒத்துழைப்பை மேற்கொள்வதன் மூலம் மலேசியாவும் மாலத்தீவும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. கடல் சார்ந்த இரு நாடுகளும் சூரிய சக்தி துறையை மேம்படுத்துவதில் சிறந்த ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். இந்நாட்டிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் வருகை இதுவாகும். இருந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த இருதரப்பு உறவுகள் உள்ளன. இரண்டும் கடல்சார் நாடுகள், அதாவது ஒத்துழைப்புக்கான பகுதி பரந்த அளவில் திறந்திருக்கும். 1968 ஆண்டிலிருந்து தொடங்கிய இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவுகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த ஒத்துழைப்பு பிரதிபலிப்பதாக புத்ரஜயாவில் மாலத்தீவு அதிபர் உடனான செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்துறை தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி, ட்வெட், உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக பரிமாற்றங்கள் உள்ளிட்ட துறைகளில் தற்போதுள்ள ஒத்துழைப்புகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். தகவல் பகிர்வு சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. கோவிந்த் சிங். நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள தரவு பகிர்வு சட்டம் 2025 அரசாங்க சேவைகளை மேம்படுத்தவும் தனிநபர் தரவுகளை பாதுகாக்கவும் துணை புரியும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். பெரிதும் பாதிக்கப்பட்ட இந்த சட்டம் அமலுக்கு வந்த நேற்றைய நாள் மலேசியாவிற்கு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாகும். இந்த சட்டம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதோடு அமைச்சுகளுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இடையே பாதுகாப்பான தரவு பகிர்வுக்கு சட்டப்பூர்வமான கட்டமைக்கப்பட்ட ஒரு தரவு பகிர்வு முறையை வழங்குகிறது என கோவிந்த் சிங் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். தரவு பகிர்வு தொடர்பான ஒரு விண்ணப்பம் சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யப்படும் போது கோரப்பட்ட தரவு பகிரப்படலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பதில் தேசிய தரவு பகிர்வு முழு கடுமையான மதிப்பீட்டை மேற்கொள்ளும். இந்த புதிய சட்டம் பொது சேவை பணியை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டதோடு பொது சேவை துறைகளில் விரைவான முடிவெடுப்பதற்கும் சிறந்த ஒருங்கிணைப்புக்கும் வழிவகுக்கும். வாடிக்கையாளர் போல் நடித்து 1 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேலான நகைகள் கொள்ளை, பெண் உட்பட 2 போலீஸ் வலை வீச்சு. ஏப்ரல் 26ஆம் தேதியன்று மாலை 4 மணி அளவில் ஷா அலாம் வட்டாரத்தில் உள்ள நகை கடையில் நகை வாங்கும் வாடிக்கையாளர்களை போல் நடித்த 2 தனிப்பட்ட நபர்கள் 1 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேலான நகைகளை கொள்ளையிட்டு சென்றனர். 2 தங்க மோதிரங்கள், கைகளில் அணியக்கூடிய 3 தங்க சங்கிலிகள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் அடங்கும்.
244.08 கிராம் எடை கொண்ட குறைந்தது 1,11,743 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒரு ஆடவர் ஒரு பெண் ஆகியோர் பார்வையிடுவதற்காக மேலும் நகைகளை கேட்டதால் அதனை நகைக்கடை ஊழியர் ஒருவர் கண்ணாடி பேழைக்குள் இருந்து எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது இந்த இருவரும் தாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். அந்த நகைக்கடையின் சிசிடிவி கேமராவை பார்த்த போதுதான் அவர்கள் நகைகளுடன் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது இக்பால் கூறினார்.